உங்க அண்ணன் முருகேசனை குத்தலன்னு நீ சொல்ல வேண்டாம். நடந்த கலவரத்துல யார் குத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கலன்னு சொல்லு, அது போதும். கண்ணால பார்த்த எத்தனை பேர் அண்ணனுக்கு எதிராக சாட்சி சொல்லிருக்கும் போது ஏன் சாட்சியை மட்டும் வச்சு அவரால் என்ன பண்ண முடியும்? உன் சாட்சியால இந்த கேஸையே மாத்த முடியும். சக்திக்கு எதிராக சாட்சி சொன்ன எல்லாருமே முருகேசனோட ரத்த பந்தம், நேரடியா பாதிக்கப்பட்டவங்க. அவங்க தனிப்பட்ட விரோதம் காரணமா சக்திக்கு எதிரா சாட்சி சொல்ல வாய்ப்பு இருக்குங்கிறதால இந்த சாட்சியெல்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீ அப்படி இல்ல. நீ முருகேசனோட நேரடியான ரத்த உறவு இல்ல. ஆனா நீ சக்தியோட கூட பிறந்த தங்கச்சி. நீ மட்டும் உங்க அண்ணனுக்கு எதிரா சாட்சி சொன்னா அவரை காப்பாத்தவே முடியாது. நீ எப்படியும் உங்க அண்ணனுக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் முன்கூட்டியே உன்கிட்ட பேசிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. உன் சாட்சிதான் இந்த கேஸையே திசை திருப்ப போகுது. உங்க அண்ணன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லணும்னு என்னை யாருமே கூப்பிடலையே. இனி கூப்பிடுவாங்க. ஆனா அப்படி அவங்க கூப்பிடலனாலும் நம்ம ஆளுங்க கூப்பிடுவாங்க. நீ வந்து சாட்சி சொல்லணும். நான் எதையும் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாதாப்பா? நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு எதிராக சாட்சி சொல்லாதுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நிற்கிறது எனக்கு சங்கட்டமாக இருக்கு. அழகு, என் தங்கச்சிட்ட எனக்கு எதிராக சாட்சி சொல்லாதுன்ட்டு நான் வந்து கேட்கணுமா என்ன? எல்லாருமே எனக்கு எதிராக இருக்காங்கப்பா. இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீ என்னைக்குமே இந்த அண்ணன் பக்கம் தான் நிற்பன்னு எனக்கு தெரியும்ப்பா. எனக்கு எதிராக சாட்சி சொல்லாதுன்னு ஒன்றை நான் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க அண்ணன் உன்னை முழுசா நம்புறாரு. அவருக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா எனக்கு தான் சின்னதா ஒரு பயம் இருக்கு. எங்க உங்க அப்பா மாதிரி நீயும் நீதி நேர்மைன்னு பார்த்து உங்க அண்ணனுக்கு எதிராக நின்னுட்டா என்ன பண்றதுன்னு பயந்த. அதான் எதுக்கும் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வரலாமேன்னு தான் உங்க அண்ணனை வர சொன்னேன். உங்க அண்ணன் உன்னை நம்புறாரு. அந்த நம்பிக்கைய நீ காப்பாத்துவன்னு நான் நம்புறேன். ஆண்டாளு, என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும். நீ பார்த்துக்கப்பா. நான் வரேப்பா. வா மலரு. பாத்துக்க ஆண்டாளு.